நடந்த சம்பவங்கள்ல ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது. ஆனா அதை அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. சுயநலமா யோசிக்கிற ஒரு மனுஷனோட சிந்தனை எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கும்னு அதை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அது என்ன விஷயம்னா, மனிதனோட மூளைய ஒரு விஷயம் குற்ற செயல் செய்யறதுக்கு தூண்டிக்கிட்டே இருக்கு. அதை தெளிவாலாம் சொல்ல முடியாது. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். அவர் என்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்காரு. சரி, அதனால என்னப்போ? அது என்னுடைய தொழில். பீத் வர்மா, அவனுக்கு நீ தானே கடன் கொடுத்திருந்த. நீங்க அவன் கடனை பிரதாப்போட கடனோட சேர்த்து என்ன புதுசா ஒரு கதை சொல்றீங்க? அதை நான் உனக்கு சொல்றேன். நீ நாடகம் ஆடினதுல போதும், ஒழுங்கா இவன் கூட வா. பிரதீப், பாத்துக்கோ, வந்துடுறேன். சரி சார். மேடம், நான் மிரட்டினது உண்மைதான். ஆனா அது மிரட்டலா இல்ல, சும்மா பேசின அவள் தான். நாங்க பேசுற மெத்தட் தான் எப்படி இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. நீ தான் உள்ள போயிட்டு வந்திருக்கியே. மேடம், நான் தான் சொல்றேன்ல, ஆர்த்தி வினித் மேல ரொம்ப பைத்தியமா இருந்தா. வினித்துக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிக்கிதாவுக்காக தான் அவள் மறைச்சு வச்சிருந்தா. நிக்கிதாவும் சாதாரண ஆள் இல்லை மேடம். வினிதா தான் கண்ட்ரோல்லே வச்சிருந்தா. நல்லா மாட்டி விட்டா. இங்கே பாடுறா, எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நீ ஒரு சைடில் என் தங்கச்சி கூட லவ்னு சுற்றிக்கிட்டு இருக்க, அப்புறம் இன்னொரு சைடு நிக்கிதா கிட்ட டா வச்சுனுக்கிறியா? உன்னால நான் சொல்றது கேளு, நான் நிக்கிதா கூட கமிட் ஆயிட்டேன். சும்மா கதெல்லாம் விடாதானே. இந்த பாரு, என் தங்கச்சி ஆர்த்தி உன் மேலே பைத்தியமா இருக்கா. அவள் மனசை கஷ்டப்படுத்தாத. நிக்கிதா எப்படி ஓரம் கட்டுறதுன்னு நீ பார்த்துக்க. என்ன, இன்னிலிருந்து ஒரு லவ் எல்லாமே என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்கணும், புரியுதுல? அப்படி மட்டும் நீ நடந்துக்கலன்னு வச்சுக்க, எனக்கு ரொம்ப கோவம் வரும். உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மேடம், இது காதல் விஷயம், அதனால அன்பா தான் டீல் பண்ண. கவலைப்படாத, நாங்களும் உங்ககிட்ட அன்பா தான் பேசிட்டு இருக்கோம். கதையா சொல்லி சும்மா டென்ஷன் பண்ணாத. எனக்கு ஒண்ணுமே புரியல பிரதீப், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? அது போலீஸ் விசாரணை அது இதுன்னு ரொம்ப டீப்பா போறாங்க இப்போ. ஆனா ஏன்? உங்க பொண்ணோட கேஸ் தாங்க, வேற வழியே இல்லை. நீங்க வந்து தான் ஆகணும். வந்து சொல்லி புரிய வைங்க. ஆமாம் சார், நான் இந்த ஆளை பார்த்துருக்கேன் சார். இந்த ஆள் நம்ம கடைக்கு வந்திருக்கான், அண்ணனை பார்க்க வந்தான். அமிதானே இவனை கூட்டிகிட்டு எங்கேயும் கிளம்பிட்டார் சார். இங்கே வேண்டாம், என் பின்னாடியே வா, சீக்கிரம். ஏப்ரல் 27 அமித்துக்கு ஒரு கால் வந்துச்சுல, அதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆமாம் சார், அந்த நேரத்தில் நான் கடையில் தான் இருந்தேன், அண்ணன் கூட தான் இருந்தேன். ஏன் தங்கச்சியா? அவ இப்போ பிறந்தா? எனக்கு அக்கா தங்கச்சின்னு யாரும் இல்லை. ஹலோ, பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்கு. கண்ணாப்பின்னு உளறிட்டே இருக்கான். தினேஷ், நீ கொஞ்சம் கவுண்டர் பார்த்துக்கோ, நான் அதை வந்துடுறேன். சரியா? பண்ணிடலாண்ணா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அமித் அண்ணன் அங்கேருந்து வெளியே போயிட்டார் சார். அதுக்கப்புறம் எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். இந்த கிஷோர் கதம் தான் அமித்துக்கு கால் பண்ணானா? அமித் இதை பற்றி ஏதாவது பேசினானா? தினேஷ், கிஷோர் கதம் கூட அமித் பேசுனது, வெளியே போனது எல்லாத்தையும் நீ ஒருத்தன் தான் பார்த்துருக்க. அமித்தோட பிளான் பற்றி உனக்கு வேற என்ன தெரியும்? சார், இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். அப்புறம் சார், நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அமித் என்ன ரொம்ப மோசமான ஆள் சார். இதெல்லாம் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா... நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. மோஹித், குட் மார்னிங். நான் மகாபலேஸ்வர் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கேன். உடனே கிளம்பு, அமித் அங்கிருந்து தூக்கிட்டு வா. எஸ் சார். அமித் பாவே நிகிதாவுடைய கசின். போலீஸ் இப்போ அவனை கஸ்டடியில எடுத்திருக்காங்க. போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு, நடந்த சம்பவத்துல இவனுக்கும் பங்கு இருக்குன்னு. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு கிஷோர், அந்த ஆளையும் போலீஸ் சந்தேகப்படுறாங்க. ஒருவேளை இவன் தான் குற்றத்தை பண்ணிருப்பானா? இன்வெஸ்டிகேஷன்ல அமித் கூட இவனுக்கு இருக்கிற லிங்க் வெளியில வந்துடுச்சு. மறுபக்கம் ஆர்த்தி தாம்பேயோட கசின் இந்த குணாலும் நிகிதா கேஸ்ல சஸ்பெக்டா இருக்கான். அதோட சேர்த்து போலீஸுக்கும் சவுகார் விக்ரம் ஜாதவுக்கும் லிங்க் இருக்கும்னு தோணுச்சு. ஆர்த்தி இதோட கசின் குணால் சம்பந்தோட போன் லொகேஷன் இதுல தெல்ல தெளிவா தெரியுது. ஏப்ரல் 27 அவன் அந்த லொகேஷன்ல தான் இருந்திருக்கான்னு. சரி, அதுக்கு எனக்கு அதை பத்திலாம் எதுவும் தெரியாது. மேடம், நான் தான் உங்ககிட்ட முதலே சொன்னேன்ல, நான் ஒருவேளை அந்த பக்கமா போயிருக்கலாம். இந்த ஊர் ஒன்றும் அவ்வளோ பெரிய சிட்டி இல்லையே. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வழியாக தானே போக முடியும். அந்த நாள் அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்து நான் பாஸ் பண்ணி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு என்ன மாட்டி விட்டீங்கன்னா? என்ன ஆர்த்தி, முன்னாடியே போலீஸ் கிட்ட இப்படிதான் பேசணும்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டியா என்ன? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அவன் அவ்வளவு ஸ்மார்ட்டா பிளான் பண்ணியிருந்தானா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க, அதே நேரத்துல இவனை பெரிய முட்டாளா கிரைம் நடந்த இடத்துல போனை எடுத்துட்டு போவானா? மேடம், உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வினிதா நான் தான் மிரட்டினேன்னு. நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஒத்துக்கிட்டால, அப்புறம் இதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா எனக்கு அப்புறம் கூட ஏதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா நான் இப்படிலாம் செஞ்சிருவேனா என்ன? உங்க கைக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா மேடம்? இல்ல குணால், நீ எல்லா விஷயத்துலயும் ஃபெயில் ஆயிட்ட. நிகிதாவோட மர்டரை நீ சூசைடா காட்ட ட்ரை பண்ணிருக்க, அதுலயும் நீ ஜெயிக்கல, அதுலயும் நீ ஃபெயிலியர் ஆயிட்ட. மேடம், இப்படி சொல்றீங்க? நிகிதாவுக்கு என்ன நல்லாவே தெரியும். ஆனா அவன் என் கூட எப்பயாவது வந்திருக்காளா?
அதுவும் அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் தான் இந்த விஷயத்துல வினிதா கூப்பிட்டு மிரட்டி அமிச்சேன்னு. அவன் உண்மையை தான் சொல்றான். அந்த மிரட்டலுக்கு அப்புறம் தான் நிக்கிதா என்கிட்ட சண்டை போட்டா. ஆர்த்தி, நீ நினைச்ச எதுவும் நடக்கலன்னு உன்னோட வீணா போன அந்த அண்ணன் குணலை வச்சு வினித்தை மிரட்டி இருக்கல. நீ என்ன கேள்வி கேக்குறியா? உன் நிலைமை இப்ப என்ன ஆயிடுச்சு பாத்தியா? வினித் என்ன தேடி வர்றதை உன்னால தடுத்து நிறுத்த முடியல. ஏன்னா பிளாக்மெயில் பண்றல, என்ன விட்டு இங்க விலகி பாரு, சொல்லி. நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா அவன் உன்னை விரும்பவே இல்ல. அப்படியா? அவன் எனக்கு எவ்வளவு பிரைவேட் மெசேஜ் அனுப்புறா தெரியுமா உனக்கு? ஆர்த்தி, வினித் என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவன் கண்டிப்பா உன் வலையில விழ மாட்டான். உனக்கு எது நல்லதுன்னா நீ வேற யாராச்சும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணு. இவனாவது லூசு பையன் மாட்டுவான். அவன் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறானா? எதுக்காக பயப்படுற? உன்னை விட்டுட்டு என்கிட்ட ஓடி வந்துருவானு? வினித் எனக்கு மட்டும் தான் சொந்தம், என்ன மட்டும் தான் நேசிக்கிறான். அந்த கேவலமான ஐடியாவை உன் மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுரு. உன் வீணா போன அண்ணனை வச்சு வினித்தை மிரட்டிட்டா அவன் என்ன மறந்துடுவானா? நீ இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்ட. நீ ஜெயிக்கல, மொத்தமா தோத்துட்ட. நீ ஒரு லூசரா தான் இருப்ப. வினித் கிட்ட இருந்து தள்ளியே இரு. நான் குணால் கிட்ட ஹெல்ப் தான் கேட்டேன். ஹெல்ப்புக்கு அர்த்தம் காயப்படுத்துறது இல்ல. நானும் நிக்கிதாவும் ஓப்பனா தான் சண்டை போட்டோம். எல்லாரும் முன்னாடியே சண்டை போட்டோம், ரகசியமா போடல. அதுக்காக நிக்கிதாவை கொன்றுவேனா? மேடம், எனக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. நான் சூதாடுவேன், பிக் பாக்கெட் அடிப்பேன். ஆனா இந்த ரேப்பு மர்டர் மாதிரி எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை மேடம். எனக்கு நல்லாவே தெரியும் மேடம், நான் என்னதான் சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. ஆனா நிக்கிதா மட்டும் என்ன நம்பிடுவாளா என்ன? நான் கூப்பிட்ட உடனே வந்துருவாளா? நான் அந்த மாதிரி விஷயம் பண்ணா அவ கத்த மாட்டாளா, கதற மாட்டாளா? சொல்லுங்க. குணால், நிகிதாவோட போன் எங்க? மேடம், எங்க கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ஏப்ரல் 27ஆம் தேதி நிகிதாவோட ரேப் அண்ட் மர்டர் நடந்துச்சுல, அப்ப நீ அங்கதான் இருந்திருக்க. மேடம், ஏதோ ஒரு வேலையா நான் அந்த பக்கம் போயிருப்பேன். ஆனா நிக்கிதாவை பார்க்கவே இல்லை மேடம். நான் அவளை எதுவுமே பண்ணல மேடம், நம்புங்க நான் சொன்னா. இது ஒரு லவ் ட்ரையாங்கிள். எங்களுக்குள்ள சுத்தமா செட் ஆகல. நாங்க எதிரிதான், மாத்தி மாத்தி சண்டை போட்டு பண்ணா. அதுக்காக நான் குணால நிக்கிதா கிட்ட அனுப்ப மாட்டேன். இவ்வளவு சொல்லியுமா இது கூடவா உங்களுக்கு புரியல? புரியல. ஏன்னா அது எதுவுமே உண்மை இல்ல. நீ இந்த பொறுக்கி பையல வினித்தை மிரட்டுறதுக்காக அனுப்பி வச்சிருக்க. நிகிதா விட்டு விலக சொல்லி ஆனா நடக்கல. அதை சொல்றதுக்கு இப்போ நிகிதா உயிரோட இல்ல. ஏன்னா இந்த பொறுக்கி பையன் அவளையும் பல தடவை போய் மிரட்டி இருக்கான். அவ இப்ப உயிரோட இல்ல. அவளை ரேப் பண்ணி மர்டர் பண்ணது இவன் தானே சொல்ல அவ இல்ல. நீங்க என்ன நாடகம் போட்டாலும் உண்மை எதுவோ அதை நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா சம்பவம் நடக்கும்போது நீ கிரைம் சீனுக்கு பக்கத்துல இருந்திருக்க. உங்க 2 பேருக்கிட்டையும் நான் அமைதியா பேசுறேன்றதுக்காக எதையாவது ஒன்னு சொல்லி தப்பிக்க நினைக்காதீங்க. மோஹித், இவனை ஜெயில போட்டு இவனா உண்மையை சொல்ற வரைக்கும் அடி வெளுத்துருங்க. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நாங்க விக்ரம் யாதவை விசாரிக்கிறோம்னா அதுக்காக நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியல சார். இப்போ நீங்க இது சம்பந்தமா என்னதான் சார் சொல்ல வரீங்க? அதாவது நான் ஜாதவ் சார்கிட்ட இருந்து பணத்தை கடனா வாங்கிட்டு வாங்கின கடனை கழிக்கிறதுக்காக என் பொண்ணு அவங்ககிட்ட அனுப்புனேன்னு சொல்றீங்களா? அப்ப விக்ரம் சார்கிட்ட வேற என்ன கேட்க போறீங்க? என்னுடைய ஒண்ணு விட்ட பிள்ளை அமித்துக்கு எதிராக அவங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, அவன் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கான். அவனை கூப்பிட்டு கேளுங்க. நாங்க அமித் பாபியையும் விட மாட்டோம், விக்ரம் ஜாதவையும் விட மாட்டோம். நீங்க நிகிதாவோட அப்பாங்கிறதுக்காக நாங்க யாரை விசாரிக்கணும் விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? ஒரு அப்பனா இருக்கிறேன்னா அந்த ஆளுகிட்ட என் பொண்ணை அனுப்பி வச்சேன்னா அவளை நான் சாக்கடையில் தள்ளி விடுவேனா? பிரதாப், நாங்க இன்னும் அந்த மாதிரி முடிவெல்லாம் எதுவும் எடுக்கல. நாங்க விக்ரம் ஜாதவை விசாரிக்க கூடாதுங்கிறதுல நீங்க திரும்ப திரும்ப எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அங்கதான் எங்களுக்கு சந்தேகம் அதிகமாகுது. எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எதுவும் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஒரு மிருக மாதிரி இல்ல, மிருகமே தான் விக்ரம் ஜாதவ். ஆமா சார், நான் ஒத்துக்கிறேன். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. அதுக்கு தானே உனக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அல்காவா செத்து போன மாதிரி எதுவும் செய்யலன்னு சொன்னில்ல. அவன் சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு போகல. அதனால நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சே தேரும். எங்ககிட்ட அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் இருக்கு. அல்கா வாகேயும் விக்ரம் ஜாதேயும் தவிர வேற யாரும் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்புறம் அந்த மாந்தே சௌக், அதுக்கப்புறம் விக்ரம் யாதவையும் அரெஸ்ட் பண்ணோம். அவன் என்ன சொன்னான்னா, அவன் எப்பவும் பணத்துக்காக அல்கா அவங்க புருஷனை டார்ச்சர் பண்ணலன்னு சொன்னான். அதை விட்டுடு 2 வருஷமா வட்டியும் கட்டலையாம். அதை தான் அவன் கையில் எடுத்துக்கிட்டான். அவன் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணான். ஆனா அவன் ரைட் ஹேண்ட் பிரதீப்பை நாங்க தூக்கிட்டோம். எந்திரா, ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் அநியாயமா சேர்த்துட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஜாது சொல்லி தானே நடந்தது. பாரு, அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவான். நீ உண்மையை சொல்லல,
நீயும் ஜெயிலுக்கு போயிடுவ. சார் நான் உண்மையை தான் சார் சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அடிங்க நாயே, அவனை யாருகிட்டடா சொல்றா? சார் நான் தான் அப்பவே சொன்னேனே சார். அவன் தான் அப்போ ஒத்துக்கல. அல்கா அனுப்பி வச்சான் சார். ஆனா அந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 லட்சம் வரும். கணக்கு சரியா தான் இருக்கும். அண்ணா நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேண்ணே, அப்படிலாம் பண்ணாதீங்கண்ணே. எங்க வீட்டை எங்கள்கிட்ட பிடிக்காதீங்கண்ணே. நான் மொத்த பணத்தை கொடுத்துட்றேண்ணே. சும்மா வார்த்தையா சொல்லிட்டு இருக்காத. பணத்தை தரவே மாட்டேங்கிறியே. ஆரம்பத்துல ஒரு 4 மாசம் சரியா வந்து வட்டியை கட்டினேன். அதுக்கப்புறம் அப்ப தரேன் இப்ப தரேன்னு கதை அடிச்சுக்கிட்டே இருக்க. சும்மா உன் வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்றது? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்றேண்ணே. சரி, உன்னோட இந்த வாக்குறுதியெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம இப்போ வேற ஒரு டீல் பேசலாமா? ஓரளவுக்கு உன்னோட வட்டியை நான் இப்போ குறைச்சிடுறேன். குறைக்கிறது இல்ல, சுத்தமாவே கட் பண்ணிடுறேன்றேன். திடீர்னு அவர் என்னமோ இப்படி மாறிட்டார் சார். ஆனா அவரு வற்புறுத்தலாம் இல்ல. அடிங்க நாயே, இது டீலோ ப்ரப்போசலோ இல்லடா. பணம் இல்லாதவங்க வயித்துல மிதிச்சிருக்க, புரிஞ்சுதா? என்னைக்கு உன்னுடைய சேட்டு இந்த அல்கா விஷயத்துல பண்ணானோ அன்னைக்கு ராத்திரி அல்காவும் அவ ஹஸ்பண்டும் செத்துட்டாங்க. போடா. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? நிகிதா கேஸ்ல இதுதான் நடந்திருக்குமா? இந்த விக்ரம் ஜாதவ் நிகிதா அப்பா கூட ஒரு டீல் வச்சுட்டானா? விக்ரம் நிகிதாவை ரேப் பண்ணியிருக்கான். அப்புறம் 100% இதுதான் நடந்திருக்கும். அவ சாதாரண ஃபேமிலியில பிறந்த படிச்ச பொண்ணு. அவ லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லைன்னா திடீர்னு அந்த பொண்ணு ஏன் சூசைட் பண்றா? அதான் புரியல. ஆனா நல்லா தெரியுது, சூசைடே கிடையாது, மர்டர். எதையுமே சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அந்த ஆளு பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக். நான் ஒத்துக்கிறேன் சார், நான் தப்பு பண்ணது உண்மைதான். அப்புறம் அபிஜித்தா அல்காவோட பிரச்சனைக்கு அப்புறமா நான் எதுவுமே தப்பே பண்ணல. எப்போ இப்படி ஒரு விஷயம் ஆச்சுன்னு என் காதுக்கு வந்துச்சோ, கடனே வேண்டாண்டா சாமின்னு இந்த பிரச்சனையில வெளியில வந்துட்டேன். ஏன் நீ பரமாத்மாவை மாறிட்டியா? தேடி போய் கடனை கழிச்சிட்டு வந்திருக்க? அப்படிலாம் இல்லை சார், உண்மையாவே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எப்போ அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன் சார். எனக்கு தெரிஞ்சு போச்சு அங்க எங்க சுத்தி பிரதாப் கடன் வாங்கின விஷயம் வெளியில வரும்னு. என்னையும் விசாரிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் என் பொண்ணாட்டி மேல சத்தியமா சொல்றேன். அவன் பொண்ணோட என்ன வேணா செய்வ, அப்புறம் மன்னிப்பு கேட்டு நாடகம் மாறியா? சார் நான் இந்த தப்பு பண்ணல சார். தேவையில்லாம நீங்க என் மேல சந்தேகப்பட்டு இருக்கீங்க. குற்றவாளி ஜாலியா வெளியில இருக்கான். சத்தியமா சொல்றேன், நான் இந்த தப்புமே பண்ணல சார், நம்புங்க. ஒண்ணுமே பண்ணல. சச்சின், அவன் ரைட் அண்ட் பிரதீப தூக்கு. அல்காமால் கேஸ்ல அவன் தான் வாயை திறந்தான். இந்த கேஸ்ல அவனுக்கு பங்கு இருக்கு. மாட்டினான தோலை உரி. சார் எனக்கு என்னமோ இந்த கேஸ்ல விக்ரம் இன்வால்வா தெரியல. அல்காவோட கேஸ்ல விக்ரம் அல்காவை யூஸ் பண்ணியிருக்கா. அதனால அல்காவும் புருஷனும் சூசைட் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த கேஸ்ல சச்சின் எனக்கு தெரியும், இது சூசைட் இல்ல மர்டர். யாராவது இந்த கேஸை சூசைடுன்னு முத்திர குத்தி மர்டரை மறைச்சாங்கன்னா, சூசைடை கவர் பண்ணுறதுக்காக மர்டருங்கிறத நிரூபிச்சிட்டாங்கன்னா, அந்த ஜாதவ் ரொம்ப மோசமான ஆள். முதல்ல வட்டியை கம்மி பண்ணுறேன்னு சொல்லி அபிஜித் கிட்ட சொல்லி அவன் பொண்டாட்டியை அனுப்ப சொல்லி அவன் கேட்டிருக்கான். இப்படி டீல் வச்சுவன் இதையும் செய்வான். இந்த மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக திருந்தவே மாட்டாங்க. நிகிதா சூசைட் பண்ணுவான்னு அவன் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டான். சிவம் விளையாடுறதுக்கு கேட்குறாங்க, சரி போனா போது விட்டு தள்ளு. ஆனா சிவம், நீ எப்படி என்னை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறேன்னு எனக்கு புரியல. நான் தான் நிகிதாவை ஜாதவ் கிட்ட அனுப்பி வச்சேன்னு சொல்றியா? நான் அப்படி பண்ணுவேன்னு உனக்கு தோணுதா? உங்களுக்கு என்ன தோணுது? பின்ன எதுக்காக அக்கா சூசைட் பண்ணணும்? அந்த ஆர்த்தினாலயா? அவ சூசைட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் அந்த பொறுக்கி ராஸ்கல் அமித் தான் செஞ்சிருக்கான். போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்கான். அவனுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துச்சுன்னு. இது எல்லாமே அந்த கிரிமினல் கிஷோர் கதம் தான் செஞ்சிருக்கான். போலீஸால கிஷோர் கதமை பிடிக்கவே முடியல. அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக விக்ரம் மேல பழி போட பாக்குறான். சொல்லுங்க, இப்ப நீங்க புதுசா என்ன சொல்ல வந்திருக்கீங்க? சொல்றதுக்கு இல்ல, கேட்க வந்திருக்கா. இந்த விஷயத்தை ஏன் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை? விக்ரம் உங்களை பார்க்க வந்த விஷயத்த. உங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டீல் இருக்குல்ல? உங்க எல்லாரையுமே நான் நல்லா பாத்துக்கிறேன். உன்னையும் சிவத்தையும் சேர்த்து. சொல்றது புரியுதா? நீ இனிமே பணத்தை திருப்பி தர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்றேன். நீ கொடுக்க வேண்டிய கடன் முழுசையும் நான் கழிச்சிடுறேன்னு சொல்றேன். எனக்கு உன் நிலைமை நல்லாவே புரியுது. அதுக்கு அவன் என்ன தேடி வந்துட்டாங்கிறதுக்காக அவனுடைய கடனை கழிச்சிடறேன்னு சொன்னா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அவன்கிட்ட என் பொண்ணை அனுப்பி வச்சிருவேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். உங்க பொண்ணோட டெத்துக்கு அப்புறம் இந்த விக்ரம் ஜாதவ் மாதிரியான மோசமான ஆளை திடீர்னு எப்படி நல்லவனா மாத்த முடியும்? அது எனக்கு தெரியாது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. என் நிலைமை சரியில்லை, அதனால என்னால கேட்க கூட முடியல. அதனாலதான் அமைதியா இருந்துட்டேன். போய் அவங்கிட்ட கேளுங்க. விக்ரம் ஜாதவ் எதையோ பண்ணி தொலைறா, விட்டு தள்ளு. ஆனா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை பத்தி அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பீங்க? என் பொண்ணு விஷயத்துல நான் அப்படி செஞ்சிருப்பேன் எப்படி யோசிச்சீங்க? இதெல்லாம் அந்த அமித் பையில காப்பாத்தாத எப்படி எல்லாம் செய்றீங்க?
அவன் உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்றதுக்காக? சூசைடு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ண சொன்னான் அவன். எவ்வளவு பணம் கொடுத்தான் அவன்? எனக்கு ஒரு கால் வந்துச்சுன்னு சொன்னீங்க, அதுக்காக என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ மர்டர் நான் பண்ண மாதிரி. கிஷோர் கதம் எங்கடா? எனக்கு எப்படி சார் தெரியும் கிஷோர் கதம்? என்கிட்டயே கதை சொல்லாதடா, எங்களுக்கு நல்லா தெரியும். அது அனானிமஸ் ஆளுடைய கால் இல்ல, நிக்கிதாவுடைய போன்ல இருந்து அந்த ஆள் தான் உனக்கு கால் பண்ணிருக்கான். நான் கேட்கும் போதே சொல்லு, அங்க அதிகாரிங்க கேட்டாங்கன்னா அடிச்சு தோலை உரிச்சிருவாங்க, காலை இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. குணால், போலீஸ் ஆளுங்க என் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. என் போனையும் ட்ராக் பண்றாங்க. என்ன நினைச்ச? நீ வினிதா அடையிறதுக்காக என்ன வேணா பண்ணலாம், ஆனா அதை யாரும் கேள்வி கேட்க கூடாதுல்ல. நிக்கிதாவுக்கு எனக்கு ஏற்பட்ட சண்டாவை சாவுல போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப நீ என் மேல பழி போட பாக்குறியா? பாரு, போலீஸ்க்கு என் மேல ஏற்கனவே சந்தேகம். நீ எக்கு தப்பா பண்ணி சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தாதானே? நீ எதுக்கா அங்க போன நிக்கிதா பாடி இருக்கிற இடத்துக்கு? ஒருவேளை நீதான்? பிரமாதம், ரொம்ப நல்லா இருக்கு ஆர்த்தி, பிரமாதம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பழைய தூக்கி என் மேல போட்டேன்னு வையன், நீ என் கூட சேர்ந்து ஜெயில இருக்கணும். நீ எவ்வளவு செல்ஃபிஷ்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீ வினித்துக்காக என்ன யூஸ் பண்ணிருக்க. இப்ப நிக்கிதா செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை காப்பாத்திக்க என்ன பலிகடா ஆக்க பாக்குறல நீ. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்ன மாட்டி விட்ட அப்புறம் நீயும் தப்ப முடியாது. டேய், போன முறை தப்பிச்சிட்டேன், இந்த முறை தப்பிக்க முடியாதுடா. டேய், நான் சொல்றேன், உன் சடலம் கூட கிடைக்காது. சார், நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. அந்த ஆள் என்ன பண்ணாருன்னு எல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சார்? இனிமே நான் எதுக்காக சார் போய் சொல்லணும்? உண்மைதான் சார் சொல்றேன். ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பக்கம் வந்திருந்தா கூட, என் முதலாளி ஏதாவது பண்ணியிருந்தா கூட சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது சார். சரி, அப்ப பிரதாப் ஏன் உன்னோட கடனை கழிச்சாரு? அது நிக்கிதா செத்ததுக்கு அப்புறம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரு அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப பயந்துட்டாரு. அவருக்கு அந்த அல்கா விஷயம்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒருவேளை விக்ரமும் பிரதாப்பும் அவங்களுக்குள்ளே தான் ரகசிய டீலிங் இருந்துச்சுன்னா அதை பத்தி தெரியாது சார். நிக்கிதாவோட போன் எங்கடா? எனக்கு தெரியாது சார். நிக்கிதா என்ன தேடி என்கிட்ட எல்லாம் வரவே இல்லை. தேவையில்லாம இப்ப நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். அவரை காப்பாத்த நான் இதுக்கு சார் போய் சொல்லணும்? உன் கடையில் வேலை செய்யற தினேஷை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கவா? வாய் வந்து பேசுறா. அவனும் சொல்லுவான், உன்னோட கால் ரெக்கார்ட்ஸா தான் சொல்லும் நீ கிஷோர் கதம்கிட்ட பேசியிருக்கங்கிற விஷயத்த. ஆமா சார், நான் கிஷோர் கதம் கிட்ட பேசினது உண்மைதான். சும்மா உன்கிட்ட பேசலடா, இதுக்கு பேர் தான் சதி வேலைன்னு சொல்லுவாங்க. அதை நீ கிஷோர் கூட சேர்ந்து செஞ்சிருக்க. முதல்ல நிக்கிதாவை ரேப் பண்ணிருக்கான், அப்புறம் மரத்துல கட்டி தொங்க விட்டுருக்கான். சொல்லு, அதானே உங்களோட பிளானிங்கு? இல்ல சார், சார் நான் கிஷோர் கதம் ஆயர் பண்ணது உண்மைதான். ஆனா அதெல்லாம் மாமாவை மிரட்டுறதுக்காக தான். அப்படி பண்ண நிலத்தை எழுதி கொடுத்துருவான்னு நினைச்சேன். எந்த கேஸ் கோர்ட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோ அந்த கேஸை வெளியே முடிச்சலாம்னு நினைச்சேன். இது பெரிய கேஸ்டா, நீ வெளியே வரவே முடியாது. அவனை மிரட்டு நீ இவனை ஹையர் பண்ணியா? அவன் பிரதாப் ராவை மிரட்டினானா? நான் கொடுத்த வேலையை அவன் செஞ்சானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நிக்கிதாவை காயப்படுத்துற மாதிரி நான் எந்த வேலையும் சொல்லல. ஒரு நிமிஷம், இந்த மிரட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நாம யாருன்னு காட்டணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. உன்னை எவ்வளோ பாடுபடுத்திருக்கான் அது ஞாபகம் இல்லையா உனக்கு? அது இந்த விஷயத்துல வேற என்ன பண்ண முடியும்? சும்மா மிரட்டு போதும், அவ்வளவுதான். நீ தானே சொன்ன அவனுக்கு ஒரு பையன் இருக்கான், அப்புறம் பொண்ணு வேற இருக்கான்ட்டு. 2 பேர்ல யாரோ ஒருத்தர. ஏய் வேணாம், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதானே. பரவாயில்ல விடு. அப்போ 1 லட்ச ரூபா ஆகும், 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடு. இந்த மிரட்டெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்படின்னா 4-5 தடவை பண்ணணும், அப்போ தான் வேலைக்கு ஆகும். சரி, இதுதான் அட்வான்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் உங்ககிட்ட மிரட்ட மட்டும் தான் சொல்கிறேன். அந்த கிஷோர் எங்க? அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது சார். நீ அதுக்காக தானே நிக்கிதாவை டார்கெட் பண்ண? செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி ஃபோன் பண்ணலான்னு நினைச்சேன், ஆனா அவ வேற மாதிரி பேசிட்டால. இல்லை சார், நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. கிஷோரை நான் சும்மா மிரட்ட சொல்லி தான் அனுப்பினேன், அவ்வளோதான். என்னடா நினைச்ச? அந்த பொறுக்கி என்ன பால் குடிக்கிற குழந்தையா? நீ சொல்றதை மட்டும்தான் செய்வான் அவன். அவன் ரேப் பண்ண பல ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? கிஷோருக்கு அதோட ஃபோன் எண்ணிலிருந்து ஆஃப் ஆயிருக்கு. அது வந்து என்னடா வந்து போய் சார் நிக்கிதா நம்பர்லேருந்து எனக்கு கால் வந்துச்சு. அப்பத்துலேருந்து அவன் ஃபோன் சுவிச் ஆஃப். உனக்கு அந்த ஃபோனை கிஷோர் தான் பண்ணியிருக்கான். அவன் ஃபோன்லேருந்து பண்ணாம நிக்கிதா ஃபோன்லேருந்து பண்ணியிருக்கான். கடைசியில் அவன் உன்னையே ஏமாற்றி மாட்டி விட்டான் இல்லை? எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்படி தான் தோணுச்சு சார். ஒருவேளை கிஷோர் வேற மாதிரி டீல் பண்ணிட்டானு ஒன்று. ஆனால் நான் உண்மைதான் சார் சொல்கிறேன். அன்னைக்கு ஃபோனில் பேசுனது கிஷோரே கிடையாது. சரி, லூசா கண்டபடி வளரான்டா. அப்போதான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை கிஷோரை நான் மாட்டி விட சதி வேலை பண்ணுறானோன்னு. சார் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் உடனே கிஷோர் கால் பண்ணேன். அவன் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் சுவிச் ஆஃப்ல தான். அந்த நிமிஷமே உனக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல? சகோதரினா நிக்கிதா தானே? கிஷோர் அவளை 100% ஏதோ பண்ணிட்டான்னு தெரியுதுல? சார் நான் கிஷோர் கிட்ட மிரட்ட சொல்லி மட்டும் தான் அனுப்புனேன், வேற எதுவும் செய்ய சொல்ல. ஆனால் ஃபோனில் வந்த வாய்ஸ் மட்டும் கிஷோரது கிடையாது. சார் நான் உண்மைதான் சொல்கிறேன், போய் சொல்லவே இல்லை.
அந்த டைம்ல எல்லா நம்பர்ஸும் என் மொபைல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல சார். கிஷோரை நான் வெறும் மிரட்ட சொல்லி மட்டும்தான் சார் அனுப்புனேன். அப்படியா? அப்ப அந்த ரேப்பு மர்டர் அவ விருப்பப்படி செஞ்சிருக்கானா? சரி, அப்படியே வச்சுக்கோமே. கிஷோர் தான் செஞ்சான்னு வச்சுக்குவோம். அது என்ன நாங்க கண்டுபிடிக்கிறோம். நீ போய் ரெஸ்ட் எடுப்பா. போடா. சார் கிஷோர் கதம் கிடைக்காத வரைக்கும் இவனை துவைச்சு தொங்க போடு, விடாத. நிக்கிதாக்கு நடந்த கொடுமை இருக்குல்ல, அதுக்கு நீ எல்லாம் அனுபவிப்படா. சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன், எந்த தப்பும் பண்ணல சார். இந்த கிஷோர் அமித் சொன்ன மாதிரி எதுவும் செய்யாம வேற மாதிரி செஞ்சுட்டானா? அமித் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான் நிரூபிக்கிறதுக்காக கிஷோர் வந்து ஸ்டேட்மெண்ட் போலீஸ்ல கொடுத்தே ஆகணும். அவனை விசாரிக்கிற வரைக்கும் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கிஷோரை பிடிக்கிறதுக்காக போலீஸ் மகாராஷ்டிரால இருக்கிற ஒவ்வொரு சிட்டிலையும் தேடுதல் வேட்டையை ஆரம்பிச்சாங்க. அவனை பத்திய இன்ஃபர்மேஷன் சொல்றவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அறிவிச்சாங்க. இவனை கைது பண்றதுக்காக சிட்டிக்கு உள்ளேயும் வெளியில இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டுச்சு. ஏன்னா கிஷோர் கதம்னு ஒரு ஆள் என்னை எப்பவுமே மிரட்டதில்லை. ஆனா ஒரு விஷயத்துல சந்தேகமே இல்லை. என் பொண்ணு விஷயத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் செஞ்சது அமித் தான். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் ஆரம்பத்திலேயே கேட்டல, உனக்கு யாரு கூட சண்டை இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டல. அப்ப ஏன் அந்த விஷயத்த முதல்ல? ஏன்னா எனக்கு அப்ப அந்த விஷயம் தெரியாது. நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அவன் என்னுடைய சொந்தக்காரனும் அவன் நிலத்துக்காக இப்படி பேராசப்பட்டு செய்வான்னு. எனக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? நிக்கிதாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. அதனால தான் நான் அன்னைக்கே கூட உங்ககிட்ட சொன்னேன், அவள் எப்பவும் போல சந்தோஷமா தான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தான்னு. ஆனா அவள் திரும்ப வரல. கடைசியில் எங்களுக்கு கிடைச்சது இந்த நிலைமை. உங்களுக்கு தெரியும்ல, கிஷோர் தான் போலீஸுடைய மெயின் டார்கெட்டா இருந்தான். ஒருவேளை அவன் தான் நிஜமான குற்றவாளியோ? அமித் இவங்கிட்ட ஒரு வேலையை செய்ய சொல்லி அனுப்பினான். ஆனா இவன் வேற ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணிட்டானா. மறுபக்கம் விக்ரம் ஜாதவ் நிக்கிதாவுடைய அப்பாவுக்கு கடன் கொடுத்த ஆளு. அப்புறம் குணால் தன்னுடைய சகோதரிக்காக மிரட்டல் வேலையும் செஞ்சிருக்கிறான். இவங்க எல்லாருமே சந்தேக லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எதிராக சாலிடான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி வேற யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? சம்பவத்தால பயந்து போயிருக்கானா? நிக்கிதாவை அவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பானா? அப்படி ஏதாவது இருந்தா நிக்கிதாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு அது முன்னாடி தெரிஞ்சிருக்குமா? குட்டு எப்பதான் வெளிப்படும் தெரியல. காவல்துறைகிட்டே எதுவும் சொல்லலையா? இல்லனா வினித் ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறானா? சார், கிஷோர் கதமை கோலாப்பூர்ல வச்சு பிடிச்சிட்டாங்க. கிரேட். இந்த கேஸோட மெயின் டார்கெட் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான். பிரதிமா, உனக்கு என்ன தோணுது? விக்ரம் ஜாதவையும் குணால் சாமந்தையும் உள்ள வச்சது ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அவங்க கிட்ட தகவல் கிடைக்குமா? இந்த விக்ரம் ஜாதவ் ஆங்கிள் இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்கல. நாங்க பல பேர்கிட்ட விசாரிச்சோம், நிறைய தேடணும், ஆனா கிடைக்கல. நிகிதாவோட இந்த கேஸ்ல நம்ம இன்னுமே கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அப்ப குணால் சாமா? சார், அவனையும் நல்லா விசாரிச்சாச்சு. அவன் சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான். சார், எனக்கு இப்ப கூட என்ன தோணுதுன்னா, ஆர்த்திக்கு இதுல என்ன இருக்குன்னு. அமித்தோட கேஸ்ல ஆர்த்திக்கும் சம்பந்தம் இருக்குன்னு. மிஷன் நிகிதாவை வினித் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். ஆனா குணால் அதையும் தாண்டி போயிட்டான். இப்ப ஆர்த்தி நினைக்கிறா குணால் தான் அதை செஞ்சான்னு. நான் தான் சொல்றேனே சார், 27ஆம் தேதி நான் ஊர்லயே இல்ல சார், வெளியூர் போயிருந்தேன். கிஷோர், நீ ஒரு கேஸ்ல பெயில தானே வந்திருக்க. கவலைப்படாத, இந்த கேஸ்ல நீ ஜெயிலுக்கு போக மாட்ட. என்ன சார், என்கவுண்டர் பண்ணி கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களா சார்? அப்படி இருந்தால் சொல்லுங்க சார், எதுக்காக என்ன கூட்டி சுத்திட்டே இருக்கிறீங்க? நான் அந்த ஆள்கிட்ட நிலத்தை தானே கேட்டேன், வேற என்ன தப்புன்னு? அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியா? ரவுடிங்க கிட்ட பணத்தை கொடுத்து மிரட்ட சொல்லிருக்க, அது மாதிரி பண்ணா நிலம் கிடைச்சிருமா? பாருங்க, அது எனக்கு ஒரு வழியே தெரியல. கோர்ட்டுக்கு வெளியே எல்லாம் செட்டில் ஆயிட்டோம்னு நினைச்சேன். அந்த தெரிஞ்ச ஆளும் ரவுடியும் பணத்தை வாங்கிட்டு மிரட்டுறாங்களா? அவங்க எது வேணா பண்ணுவாங்கப்பா. நீ அவனை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. இப்போ அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? இப்போ கைமீறி போயிடுச்சு. நிகிதா அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாத்தியா? ஆனா நிகிதா விஷயத்துல நான் இப்படி செய்யவே சொல்லப்பா. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன்னா, ஒருவேளை உண்மை வெளியில வந்து நிகிதாவை அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கான்னு தெரிய வந்துச்சுன்னா, அப்போ நீ தான்ப்பா குற்றவாளியா இருப்ப. நிலத்துக்காக ஆசைப்பட்டு கடைசியில் பெரிய குற்றவாளி ஆயிட்ட. 3 நாள் நடந்த விசாரணைக்கு அப்புறம் கூட கிஷோர் பண்ண குற்றத்தை ஏத்துக்கவே இல்லை. தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணதை ஏத்துக்கவே இல்லை. இந்த குற்றத்தை மட்டும் இல்ல, அவன் இன்னொரு விஷயத்தையும் தொடர்ந்து மறுத்தான். அமித் பாவே கிட்ட இருந்து பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா நிகிதா குடும்பத்தையும் மிரட்டல, அப்புறம் அவகிட்டையும் பேசவே இல்லைன்னு அவன் தெளிவா சொல்லிட்டான். யோசிச்சியா கிஷோர்? இல்லைன்னா காலம் முழுக்க இங்கே தான் இருப்பேன். அப்புறம் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. நீ மட்டும் இல்லை, அமித்தும் அப்படிதான் இருப்பான். அட போங்க சார், என்னை அடிச்சு நீங்களே டயர்டாக இருப்பீங்க. நாங்கள் டயர்ட் ஆக மாட்டேடா, எங்களை பற்றி கவலைப்படாத. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கயிறு எங்கே வாங்கினேன்னு சொல்லு. கழுத்து நெரிச்சு கொன்னியா இல்லை கயிற்றுல தொங்க விட்டியா? சார், நீங்கள் இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் சரி, என் வாயிலிருந்து ஒரு விஷயம் வெளியில் வராது சார். நான் எந்த தப்புமே பண்ணலை சார், உண்மைதான் நான் சொல்கிறேன். பணத்தை வாங்கினேன் உண்மைதான்,
அந்த நிக்கிதா அப்புறமா அவங்க ஃபேமிலியெல்லாம் நான் போய் மிரட்டவே இல்லை சார், உண்மையை தான் சொல்கிறேன். வேணா நீங்களே விசாரிச்சு பாருங்கள் சார். நான் எதுக்காக அந்த பொண்ணு ஃபோன்லேருந்து அமித்துக்கு ஃபோன் பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சார். என்னை நம்புங்க சார், அந்த பொண்ணு விஷயத்தில் நான் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்கிறேன். இவனும் பண்ணல, விக்ரம் ஜாதவும் பண்ணல, குணால் சாமத்தும் பண்ணலன்னா வேற யார் தான் பண்ணியிருப்பா? சார் பிரதிமா வினீத் கிட்ட பேசிட்டு இருக்கான். வினீத் அவன் கடைசி எப்போ சந்திச்சான்னு கேட்குறான். பிரதிமா இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா வினீத் எதையும் மறைக்கிறான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் வெளிப்படையாக சொல்லல. மேடம் நான் எதையும் மறைக்கல, உண்மையை தான் சொல்கிறேன். ஆர்த்தியோட அண்ணன் வந்து உன்னை மிரட்டினான்ல, ஆர்த்திக்கும் நிகிதாவுக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே நீதான். நிகிதாவுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீ ஆர்த்திக்கு மெசேஜ் பண்ணனு. அதையும் மீறி நிகிதா டபுள் கேம் ஆடுற உன்னை நம்பி இருக்கா. மேடம் நான் டபுள் கேம் விளையாடல. ஆர்த்திக்கு எனக்கு நடுவில் ஒன்றுமே இல்லை. நான் நிக்கிதாவை தான் நேசித்தேன். சில சமயம் ஆர்த்தியோட நான் பேசினது என்னமோ உண்மைதான். நிக்கிதா அந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே பயந்து போய் ஏதாவது நடக்கும் நீயும் பயந்தல்ல? இல்லை, அவள் ஏன் கோவமாக இருந்தாலும் ஆர்த்திக்கு மெசேஜ் பண்ணதால் தான், அதனால டென்ஷனாக இருந்தா. என்ன மாரி சில விஷயங்கள் நடக்கிறத நினச்சி என்னாலே ஒன்றும் பண்ண முடியல மேடம். அவள் அதை நினச்சி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. ஒரு வழியா நீ அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட்டல, அவளை ரேப் பண்ணி. இல்லை கண்டிப்பாக இல்லை, எங்களுக்குள்ள சண்டை வந்தது என்னமோ உண்மைதான். நிக்கிதா நீ எப்பவுமே உன்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. நீ என்ன சொல்லி அதுதான் சரி நம்புற. என் சைடில் இருக்கிற உண்மையை நீ கேட்கவே மாட்டேங்கிற. எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல. என்ன யோசிக்க டைம் வேணும்? எதையாச்சும் சொல்லி என்ன விட்டுட்டு ஆர்த்தி கிட்ட போயிடலான்னு பாக்குறியா? நான் உன்கிட்ட என்ன பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டேன். எது சரி இது தப்புன்னு நான் தெரிஞ்சுக்கணும். உன்னை பத்தி ஆர்த்தியை பத்தி நான் இப்ப யோசிக்கவே இல்ல. என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விரியா? இப்ப நீ என்ன சொன்ன? உனக்கு விருப்பம் இருக்குண்ணா? நிக்கிதா, நம்ம கொஞ்ச நாள் தனியா இருக்கிறது தான் நல்லது. அதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. பை. ஆர்த்தி விஷயத்த சொல்லி எங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு மேடம். நிக்கிதா கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தா, கொஞ்சம் கோவமாக தான் இருந்தா. ஆனால் நான் நிக்கிதாக்கு அதுக்கப்புறம் கால் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு நான் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அவளும் ஃபோன் பண்ணவே இல்லை. நான் நினச்சேன் நான் சொன்ன விஷயத்தை அவள் புரிஞ்சுக்கிட்டான்னு, அதனால தான் கால் பண்ணலன்னு நினச்சேன். இதையே நீ முன்னாடியே சொல்லலை? இங்கே பாருங்க, அது எங்களோட பர்சனல். நிக்கிதா விஷயத்தில் என்ன நடந்துச்சோ அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சம்மந்தம் இல்லை நீ எப்படி சொல்லுவ? நீ அந்த பொறுக்கி குணால் அப்புறம் அந்த ஆர்த்தி, நீங்க யாருமே நிக்கிதா எதுவும் பண்ணலையா? இல்ல, அவங்க பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. எனக்கு என்னமோ நிக்கிதா விஷயத்துல வேற ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது. வேறனா? அது எனக்கு தெரியல. ஆனா எது நடந்துச்சோ அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சார், நம்ம ஒரு விஷயத்த ஸ்டக் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். நிகிதாவை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு. இந்த விஷயத்துல யாராச்சும் பழிவாங்க இப்படி பண்ணிருக்கலாம்னு நினைச்சோம். பிரதிமா திரும்ப அப்படி சொல்லாத. உனக்கு இப்ப கூட அது சூசைட் தோணுதா என்ன? பிரதிமா அப்படி அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. விக்ரம் ஜாதவ் விஷயத்துல எந்த எவிடன்ஸுமே இல்ல. நிகிதாவை அவன் ரேப் பண்ணானா அதனால தான் அவன் சூசைட் பண்ணாலும் தெரியல. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? தெரியல சார். ஆனா இப்ப கூட எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தால நிகிதா உடஞ்சு போயிருக்கா. அதான் அந்த ஃபுட்டேஜ்லயே பார்த்தோம்ல. பிரதிமா, அவ சாகிறதுக்கு முன்னாடி அவளை ரேப் பண்ணிருக்காங்க. இது ஞாபகம் இருக்குல்ல? எஸ் சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. சார் இது சூசைட் இல்ல, மர்டர் தான். ஒருவேளை அந்த விக்ரம் ஜாதவ் அவளை ஏதாவது பண்ணியிருந்தா கூட சரி, அவளால் அதை தாங்கிக்க முடியல, அதனால அவள் சூசைட் பண்ணிக்கிட்டா. அப்போ கூட அவள் ஃபோன் காணாமல் போனதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்றீங்க? அவள் சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி தன்னோட ஃபோனை அவள் தூக்கி எறிஞ்சிட்டாளா? அது இன்னும் கிடைக்கவே இல்லையே. இதெல்லாம் பார்க்கும்போது தெளிவாக ஒரு விஷயம் புரியுது, சூசைட் கிடையாது, மர்டர் தான். நான் 100% அடிச்சு சொல்லுவேன் சார். அதனால தான் அவள் கழுத்தில் கயிறோட அடையாளம் இருக்கு. மரத்தில் கட்டி தொங்க விட்டதால அவளோட கழுத்து எலும்பு உடஞ்சிருக்கு. அதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது சார். கிரைம் சீன்லேருந்து நிக்கிதாவோட ஃபோன் கிடைக்கவே இல்லை சார். அதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுது, யார் நிக்கிதாவை கொண்டாங்களோ அவன் அவளோட ஃபோனை கையோடு எடுத்துகிட்டு போயிருக்கான். ஆனால் அப்படி ஒரு காரியத்தை யார் செஞ்சிருப்பா? நாம சந்தேகப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சிட்டோம், வாட்ச் பண்ணிட்டோம். அவங்கள யாருமே இதை செய்யலன்னா இதை யார் செஞ்சிருப்பா? இந்த கேஸ்ல குற்றவாளி யாரு, அது யாரா இருக்கக்கூடும், கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலா இருந்துச்சு. எந்த ஆங்கிள் விசாரிச்சு பார்த்தாலும்
நிகிதாவோட மரணத்துக்கு காரணம் என்னன்றதை கண்டறியறதுக்கு முடிவே இல்லைங்கிறது தான் உண்மையும் கூட. அப்புறம் இந்த கேஸ் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சது. பல மாசங்கள் ஓடிடுச்சு. ஏப்ரல் 27, 2019 நடந்த குற்ற சம்பவம் இது. ஆனா இப்போ பல நாட்கள் ஓடி முடிஞ்சிடுச்சு. ஆனா திடீர்னு இந்த கேஸில் ஒரு புது ட்விஸ்ட் ஏற்பட்டிருக்கு. ஒரு புது ரூட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. ஆமா, ஐஎம்ஐ நம்பர் அதுதான். அது நிகிதாவோட ஃபோன் தான். அந்த ஃபோன் எங்க இருக்கு? மும்பையிலையா? மும்பையிலையா இருக்கு? ஆமா சார், நிகிதாவோட ஃபோனில் யூஸ் பண்ண அந்த நம்பர் இருக்கு பாருங்க, அது இதுதான் 44761. இந்த நம்பரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோம் சார். நாம நம்ம நம்பர்லேருந்து கால் பண்ணலாம் சார். மோஹித் அனுப்பியிருக்கேன் பிசிஓலேருந்து கால் பண்ண சொல்லி. அப்போ தெரிஞ்சிடல இந்த நம்பர் ஆனா இல்லையான்னு. சார், அந்த நம்பர் ஆனில் தான் இருக்குது. நான் பிசிஓலேருந்து கால் பண்ணேன். யாரோ ஒருத்தங்க பேரை மாற்றி பேசுகிறாங்க. யாரோ ஒரு ஆள் தான் ஃபோன் எடுத்து பேசுகிறான். அவன் தான் சொன்னான் நீங்கள் போட்ட நம்பர் ராங் நம்பர்னு. நான் கேட்டேன் இது மும்பை நம்பரானு. அதுக்கு அவன் ஆமான்னு சொன்னான். நான் வேறு எதுவும் கேட்கல சார். அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. குட். அவனை தேடு. அவன் எங்கே இருந்தாலும் தூக்கு. ஓகே சார். நம்ம அவனை ட்ராக் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. சார், இந்த நம்பர் அவினாஷ் போரேவோட பேரில் இருக்கு. கண்டிவெளி அட்ரஸ். உடனே மும்பை கிளம்பு. அவன் எங்கே இருந்தாலும் தூக்கு. பிரதிமா, இந்த ஆள் ஃபோட்டோவை நிகிதா ஃபேமிலிக்கு காட்டு. இவனை தெரியுமான்னு கேட்டுப்பாரு. இந்த ஆளோட கிரைம் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணு. ஓகே சார். சார், சொல்லு பிரதிமா, அந்த அவினாஷ் மோரியை பற்றி ஏதாவது டீல் கிடைச்சதா? இல்ல சார், நிகிதாவோட ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எதுவும் தெரியல. அவங்க அந்த பேரே புதுசா இருக்குன்றாங்க. ஆச்சரியமா இருக்கு. அந்த அவினாஷ் மோரே இன்னும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணலையா? அது ஆன்ல தான் இருக்கா? சார், சைபர் டீம்ல நான் திரும்பவும் செக் பண்ணேன். அது நிகிதா ஃபோன் தான். சொல்லுங்க. அவினாஷ் மோரே? ஆமா சார், நான் தான். நீ யூஸ் பண்ண ஃபோன் இருக்குல்ல, அது எங்க இருக்கு? நீங்களாம் யாரு? நீங்க ஏன் அது கேட்குறீங்க? சத்தாரா போலீஸ். சார், அது வந்து நீங்க ஏன் ஃபோனை கேட்குறீங்க? ஏன்னா அது உன்னோட ஃபோன் இல்லை, வேற ஒருத்தரோடது. இல்ல, இதுவோ உன்னோட ஃபோனு? ஆமா சார், இதுதான் நான் யூஸ் பண்றேன். உன்னோட நம்பர் 44761 ஒரு ஃபோன்ல 3 நாளுக்கு முன்னாடி ஆக்டிவா இருந்திருக்கு. அந்த ஃபோனுங்க. சார், என்னதான் சார் ஆச்சு? 3 நாளுக்கு முன்னாடி எந்த நம்பர் உன் ஃபோன்ல ஆக்டிவா இருந்துச்சோ அந்த ஃபோன் சத்தாராவை சேர்ந்த நிகிதாவோடது. அவளை 6 மாசத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா இந்த ஃபோன்ல தான் நான் 3 நாளைக்கு முன்னாடி சிம்ம போட்டேன். அவினாஷ், அந்த ஃபோன் இப்படி இல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும். சார், இவனை லாக்அப்ல போட்டு விசாரிச்சா தெரிஞ்சிடும். அப்புறம் ஞாபகம் வந்துடும் எனக்கு. சார், ஞாபகம் வரதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மைதான் சொல்றேன் சார். சரி, என் ஃபோன் டேமேஜ் ஆயிடுச்சு. டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. அதை ரிப்பேர் பண்ண கொடுத்தேன். ராஜுவோட கடையிலிருந்து டெம்பரவரியா இந்த ஃபோனை 1000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன். சரி வா, ராஜுவோட கடைக்கு எங்களை கூட்டிட்டு போ. போலாம் வாங்க சார். போ. ராஜு, அவங்க கிட்ட சொல்லு, இந்த ஃபோனை உங்ககிட்ட தானே வாங்கினேன். ஆமாம் சார், இந்த ஃபோனை நான் தான் அவர்கிட்ட விற்றேன். இந்த ஃபோனில் இருக்க ஐஎம்ஐ நம்பர் இருக்குல்ல, அது ஒரு பொண்ணோடது. அவரை சத்தாரால 6 மாசத்துக்கு முன்னாடி ரேப் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? ஐஎம்ஐ நம்பர் சேம், ஆனால் அவரோட ஃபோன் பார்க்க இப்படி தான் இருக்கும். எங்கள்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு, நிகிதாவோட ஃபோன் பார்க்க இப்படி தான் இருக்கும்னு. நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் இருக்குல்ல, அது நிகிதாவோடது தான். சார், அது நீங்கள் ஃபோட்டோவில் ஒரு ஃபோனை காமிச்சிங்கல்ல, அதை விற்கிறதுக்காக ஒரு ஆள் என்கிட்ட வந்தான். நான் தான் அதை வாங்கினேன். எவங்கிட்ட இருந்து வாங்கினேன்? திடீர்னு ஒருத்தன் வந்து ஃபோனை விற்கணும்னு சொன்னான் சார், அவ்வளோதான். எனக்கு இந்த ஃபோனை கொஞ்சம் விற்கணும். சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலையா? இல்லை. அட, அந்த பாடியே ரொம்ப டேமேஜாக இருக்குது. அதனால எனக்கு எந்த பிரச்சனமும் இல்லை. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? அட பாருப்பா, மொபைல் கடை தானே வச்சுருக்கீங்க, ஏதாவது யூஸ் ஆகும்ல. எவ்வளோ கொடுக்குறியோ கூட, அது போதும் எனக்கு. நான் சொன்ன 200 ரூபாய்க்கு மேலே தர முடியாதுன்னு. அவனும் ஓகே சொன்னான். காசு வாங்கிட்டு போயிட்டே இருந்துட்டான். அப்போ அந்த உடஞ்சி போன ஃபோன் எங்க? அந்த ஃபோனோட ஐஎம்ஐ நம்பர் இந்த அவினாஷோட ஃபோனுக்கு எப்படி வந்துச்சு? சார், இந்த ஃபோனோட பாடி டோட்டலாக டேமேஜ் ஆயிடுச்சு. பேட்டரி எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் வெளியே இருந்து அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்புறம் உள்ளே இருக்க மெட்டீரியல் எல்லாத்தையும் இந்த ஃபோனில் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார். இந்த ஃபோனை உனக்கு விற்றது யாரு? அவன் பேர் என்ன? யார் வித்தா இதை? பேர்லாம் ஞாபகம் இல்லை சார். அது 2-3 மாதம் ஆச்சு. அதான். இங்கே பாரு, எங்களுக்கு அந்த ஆள் வேணும். அவன் மட்டும் கிடைக்கல, உன் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவான். நீ தான் அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணு கேஸ் போட்டுருவான். சார், என்னது சார் மாட்டி விட பார்க்குறீங்க நீங்கள்? நான் ஃபோனை தானே வாங்கினேன். ஃபோனை விற்றவனுடைய முகம் அடையாளம் தெரியுமா? ஆமாம் சார், நான் மேக்ஸிமம் யோசிக்கிறேன் சார். இவனா
இவனா இல்லை. இவனா? இவனும் இல்லை. அப்போ இவன் தானே? இல்லை சார், இவனும் இல்லை. அவன் ஃபேஸ் கட் எப்படி இருந்துச்சோ அந்த அடையாளத்தை நான் ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன் சார். சார், எனக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். சார் ராஜு சொல்கிறது உண்மைதான் சார். அவனுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கோ அதை நேர்மையாக சொல்லி அவன் ஸ்கெட்சை ரெடி பண்ணிட்டான் சார். ஓகே, எதுக்கு மும்பை போலீஸ்ட்ட சொல்லலாம், ராஜுவை கண்காணிக்க சொல்லுவோம். இந்த ஃபேஸ் கட்டோட நிக்கிதாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு பாரு. அந்த ஸ்கெட்சில் இருக்கவங்க யாராச்சும் தெரியுமான்னு பாரு. சரிங்க சார். ஸ்கெட்சரோட ஃபோட்டோவை மெயில் அண்ட் ஃபோனில் அனுப்பியிருக்கா. ஃபோனை வித் ஆள் கூட இந்த ஸ்கெட்ச் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரியல. உடனே இந்த ஸ்கெட்ச் எல்லா இடத்துக்கும் அனுப்பி வை. இந்த ஸ்கெட்சில் மேட்ச் ஆகிற மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு தேட சொல்லு. எஸ் சார், நான் எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் பண்ணிடுறேன். ராஜோட உதவியால ஒரு ஸ்கெட்சையும் ரெடி பண்ணாங்க. அது அந்த ஆளுடைய ஃபேஸோட முற்றிலும் ஒத்து போச்சு. இந்த கொலையில அந்த போனை வித்துட்டு போன ஆள் இவன் தான். இந்த ஆள் யாரு, எங்க இருக்கான், ஊரு பக்கத்துலயே இருக்கானா இல்லையா கண்டுபிடிச்சாகணும். நிகிதா மரணத்துல சந்தேகப்படுறவங்க எல்லாருமே அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வினித்தை தவிர வேற யாருமே இப்படி ஒரு மனிதரை பார்க்கவே இல்லை. இவன் யாருன்னு தெரிய வரல. அது யார் என்னன்னு தெரியல மேடம். நான் அவனை பார்க்கில் வச்சு பார்த்துருக்கேன். அவங்க தான் நானும் நிக்கிதாவும் அடிக்கடி சந்திப்போம். இவனை நான் பல தடவை பார்க்கில் பார்த்துருக்கேன். ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருப்பான். நானும் நிக்கிதாவும் எப்போலாம் சந்திக்கிறோமோ அப்போலாம் அங்கே இருப்பான் மேடம். என்னது, எப்பவுமே பக்கத்துல இருப்பானா? ஆமாம், இந்த ஸ்கெட்ச் கண்டிப்பாக அந்த ஆளோடது தான். அப்போ இவன் வினீத்தும் நிக்கிதாவும் சந்திக்கும் போதெல்லாம் கூட இருந்திருக்கானா? அப்படின்னா இவன் சத்தாரால தான் தங்கியிருப்பான், இல்லை அக்கம் பக்கம் எங்கேயாவது இருப்பான். இல்ல சார், இவனுக்கு கிரிமினல் ஹிஸ்டரி எதுவும் இல்ல. நான் ஆல்ரெடி கோவிந்தையும் மற்றவங்களையும் அனுப்பி வச்சுட்டேன். இவன் யாரு எங்க இருப்பான்னு கண்டுபிடிக்க அனுப்பி வச்சிருக்கேன். குட், தேடி கண்டுபிடி. அப்பதான் இந்த கேஸ்ல க்ளூ கிடைக்கும், நிகிதாவுக்கும் நியாயம் கிடைக்கும். சார். பிரதிமா. எஸ் சார். நீ தானே சொன்ன வினித் சொன்னான்னு. அவன் அடிக்கடி பார்க்ல வந்து உட்காந்துருப்பான்னு சொன்னால அவங்களே முறைச்சு பார்ப்பான்னு. எஸ் சார், அவங்க மீட் பண்ணிக்கும் போது அவனும் பார்க்ல தான் இருந்திருக்கான். 27ஆம் தேதி நிகிதாவோட அந்த ஃபுட்டேஜ் எடு. நாம இதை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி கவனிக்காம விட்டோம்? இதான் சார். இப்போ நிகிதா கடந்து போயிட்டா, பின்னாடி அவன் வரவே இல்லையே. ஒரு வேலை செய், நிகிதா வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிஷம் ஃபுட்டேஜ் முன்னாடி பாரு. ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க சார். இங்க ப்ளே பண்ணுங்க. இவன் தான் சார் அவன். சார் இவனே தான். ஆமாம் சார், இவனே தான் சார். ஒரு வேளை நிகிதாவோட மொபைல் இவங்கிட்ட தான் இருக்கு. அவன் மொபைலை கொண்டு போய் வித்துருக்கான். யார் சார் இவன்? சார் இந்த பக்கம் தான் சார். பிரசாந்த்னு பேர், எலக்ட்ரீஷியனாக இருக்கான், சத்தாரால தான் இருக்கான். போலீஸ் அந்த ஆளுடைய ஸ்கெட்சை ரெடி பண்ணாங்க. 27ஆம் தேதி கிடைச்ச ஃபுட்டேஜை அடையாளம் காட்டுறதுக்காக கூட்டிக்கிட்டும் போனாங்க. அப்புறம் போலீஸ் இன்ஃபார்மர் உதவியால அவனை கண்டும் பிடிச்சிட்டாங்க. சொல்லுங்க. கிளம்பு, போலவா. என்னாச்சு சார், என்ன விஷயம்? போறம்போக்கு நாய் 6 மாசமா எங்களை அலைய விட்டுட்டு இருக்க. என்னடா கேட்குற? உனக்கு எதுவும் தெரியாதுல்ல, வாடா. சார் வா. அவன் பேரு பிரசாந்த் கேல்கர், ஒரு எலக்ட்ரிஷியன். வினித் தான் சொன்னான், எப்பெல்லாம் அவங்க பார்க்ல சந்திக்கிறாங்களோ அப்ப அவனும் இருந்திருக்கான்னு. அவன் யாரு? கிஷோர் கதை மாதிரி வேற யாராவதா? அமித் பணம் கொடுத்து ஏதாவது பண்ணிட்டானா? பிரசாந்த் ஒன்றும் கிரிமினல் இல்ல. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்துருவாங்க, விசாரிச்சா என்னன்னு தெரியும். மேடம், அந்த ஆளுக்கும் எங்க அக்காக்கும் என்ன சம்பந்தம்? தெரியல சிவம், இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லை எலக்ட்ரிக் ஷாக் வேணுமா? அடி வாங்கி சாகாம சொல்றா, அதான் நல்லது. நிகிதாவோட ஃபோன் உங்ககிட்ட தானே இருந்தது. அந்த மொபைல் ஷாப்காரன் ராஜு உன்னை அடையாளம் காட்டிட்டான். எழுதுற ராஸ்கல். பிரசாந்த் கேல்கர், நிகிதாவை நீ தானே ரேப் பண்ணி கொன்ன, என்ன சரிதானே? சொல்லுங்க. நீங்க நிக்கிதா தானே? ஆமா, நீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் பேசணும்?
முதல்ல நீங்க யாரு? அது வந்து எனக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப நல்லா தெரியும். அட நீ யாரு அதை முதல்ல சொல்லு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? சும்மா டைம் பாஸ்க்கா. நீ அவளை பார்த்த, அவளை பிடிச்சிருந்தது, அதுக்காக அவளை ரேப் பண்ணி கொன்னுடுவியாடா? நிக்கிதாவோட ஃபோன் லாஸ்ட் 6 மாசமா உங்ககிட்ட தான் இருக்கு. அது ஏன் நீ ஆன் பண்ணல? 6 மாசத்துக்கு அப்புறம் மும்பைக்கு போய் ஏன்டா வித்த? அது நான் அங்கே ஒரு வேலையாக போனேன். சத்தமாக பேசுடா நாயே, கொஞ்சம் தெளிவாக பேசு. நான் எப்படியாவது அவளை ட்ரை பண்ணி மடக்கலான்னு இருந்தேன். ஏப்ரல் 27 நீ இதுக்கு செலக்ட் பண்ண? நிக்கிதா அந்த ரோட்ல போவான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமாம், நான் அதுக்கு முன்னாடியே 4-5 தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் அந்த ரோட்டில் எப்பவுமே யாராவது வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் 27ஆம் தேதி அந்த ரோட்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும், ஆளுங்க யாரும் இல்லைன்னு நீ அப்படி பண்ணிட்டியா? நிக்கிதாவோட கசின் பிரதருக்கு எதுக்குடா கால் பண்ண? உனக்கு அவனை தெரியுமா? இல்லை. அப்புறம் எதுக்குடா ஃபோன் பண்ண? எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அந்த பொண்ணோட ஃபேமிலியில் எல்லாரும் அவளை தேடிட்டு இருப்பாங்களே, அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு. அதான் நான் அவள் ஃபோனை எடுத்து அப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு யோசித்தேன். அப்போ தான் அதுலேருந்து ஒரு நம்பரை டயல் பண்ணேன். போலீஸ் அவங்கிட்ட மறுபடியும் விசாரணையை மேற்கொண்டுகிட்டே இருந்தாங்க. உண்மையை முழுசா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான், தன்னுடைய காம வெறியை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த மோசமான செயலை செஞ்சானான்னு கேட்டாங்க. இல்லை இதில் வேற யாருக்காவது சம்மந்தம் இருக்கான்னு விசாரிச்சாங்க. ஆனால் திரும்ப சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தான். போலீஸுக்கு இவன் ஒரு வக்கரமான மனநிலையில் இருந்தான்னு தெரிய வந்துச்சு. நிக்கிதா மேலே இவனுக்கு ஒரு கண் இருந்துச்சு. இவன் தன்னுடைய காமத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை ரேப்பும் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் கொலையும் பண்ணியிருக்கான். இந்த குற்றவாளியோட லட்சியம் எதுக்காக இந்த கொலையை பண்ணான்னு தெரிஞ்சுக்கும் போது போலீஸே கொஞ்ச நேரம் ஆடி போயிட்டாங்க. நிக்கிதாவோட குடும்பத்துக்கு இந்த கேஸ்னால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சோ எல்லாத்துக்கும் இப்போ முடிவு கிடைச்சிடுச்சு. இந்த கேஸ் மூலமா சொத்துக்காக நடந்த பிரச்சனையால சண்டை சச்சரவு நடந்திருக்கு. சொந்தக்காரங்களே நிக்கிதாவோட அப்பாவை நேரடியா மிரட்டி இருக்கிறாங்க. சொத்தை அபகரிச்சு வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. அந்த உண்மையும் இப்ப வெளியில வந்துருச்சு. முக்கோண காதலுங்கிற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு காதலுங்கிற பேரை சொன்ன அந்த பொண்ணோட பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவுல ஒரு பையன் வந்ததால நட்புல இன்னைக்கு விரிசல் ஏற்பட்டுடுச்சு. இந்த நிகிதாவை ரேப் பண்ணி கொலை பண்ண அந்த குற்றவாளி இருக்கான் இல்லையா, அவனுக்கும் நிகிதா குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல. அவன் யாருன்னு அவங்களுக்கும் தெரியாது. குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவன் மேல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இல்ல. வக்கரமான மனநிலையில இருக்கான்றதை தவிர எந்த விஷயமும் வெளியில வரல. அவன் ஒரு மனநோயாளியும் இல்ல, சராசரி மனுஷனாதான் இருந்தான். நினைச்சு பார்த்தா ரொம்பவே வருத்தமா இருக்கு. 19 வயசான நிக்கிதாவை தன்னுடைய காம இச்சைக்காக அவளை கொலையும் பண்ணி இருக்கிறான். இந்த கேஸ்ல வர முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வக்கரமான மனநிலை யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரக்கூடும். சாலையில போகும்போது மத்தவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி இச்சை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வக்கர மனநிலையை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஈஸியானது இல்ல. ஆனா எப்போ யார் மேல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் சரி, நமக்கு எதிராக இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சாலும் கூட சரி, உடனே அவன் மேல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து பயப்படுறதுக்கு பதிலா தைரியமா எதிர்த்து நில்லுங்க. புரிஞ்சுதா? அவங்கள சரியான இடத்துக்கு அனுப்பி வையுங்க. உங்களையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் சேஃபா வச்சுக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ செய்யுங்க. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றிருக்கிறேன். மறுபடியும் இன்னொரு புது கேஸ்ல நாம சந்திப்போம். தொடர்ந்து எங்க நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. அது ஒரு நூல் அளவுக்கு தான் இருக்கு. ஜாக்கிரதையா இருங்க, அலர்ட்டா இருங்க. ஜெய் ஹிந்த்.